இன்னைக்கு வந்து vlog 4ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கிச்சன் கிளீனிங் அப்படியே டோட்டலாக வந்து அப்ஸ்டர்ஸில் இருக்கிறது கீழெல்லாம் இருக்கிறதெல்லாம் டோட்டலாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து தங்கம் வந்து 3:30 வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்குது ஃபஸ்ட் டைம். 6 மந்த்தாக போனது எனக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி போனது இன்னமும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி சாப்பிடுவோம் எப்படி தூங்குவோம் அப்படிங்கிற யோசனை இருந்துகிட்டே இருக்குது. சரி வாங்க இன்றைக்கி க்ளீனிங் ரொட்டீன் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், என்ன ஸ்கிப் பண்ணிடுங்க. எது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கொஞ்சம் கால்குலேட் பண்ணுற அளவுக்கு கூட இல்லைங்க. எல்லாம் எடுத்து அப்போதைக்கு டம்ப் பண்ணி வச்சுட்டேன். சரி இன்றைக்கி எடுத்து ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணவே இல்லைங்க. வாஷ் பண்ணி கொஞ்சம் நாள் தான் ஆச்சு. சரி இந்த வீட்டுக்கு வந்தப்போ அப்படியே அண்டாக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இந்த டைம் வந்து எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் மெயினாக எடுத்தேங்க. இது டைம் கிடைக்கும்போது பண்ணணும். நம்மளுக்கு நல்ல மைண்ட் செட் இருக்கும்போது பண்ணினோம்னா ஒரு 1 ஹவரில் முடிக்கிற வேலை தாங்க. மேலே இருக்கிறது ஃபுல்லாக முதல்ல கீழே இறக்கி வச்சுட்டேன். மேலே இருக்கிறது கீழே இறக்கி வைக்கும்போது தான் தெரிஞ்சது கீழே நான் நிறையா பாத்திரம் யூஸ் பண்ணுறேங்க. அதை பாதி தூக்கி மேலே போடணுங்கிற பிளானில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் பார்த்தா மேலே இருக்கிறத 2 தூக்கி கீழே வச்சுட்டேங்க. அப்படி இது ஆகாதுன்னு சொல்லி கடைசியாக ஃபைனல் பண்ணி கீழே இருக்கிறத பாதி தூக்கி மேலே ஓட்டேங்க. அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, அளவாக பாத்திரம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸி, ஹேண்டில் பண்ணுறது ஈஸின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதை கேட்கவே இல்லைங்க. பட் அது ஒரு உண்மைதாங்க. எவ்வளோ கம்மியாக நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேலை ஈஸிங்க. ஒரு கரண்டி இல்லையா மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அடுத்த கரண்டி எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸ்பூன் அதே மாதிரி தாங்க. 10 ஸ்பூன் இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அளவாக 4 ஸ்பூன் வைக்கும்போது நம்மளுக்கு வேலை ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க. நான் இருக்கிறதையே இன்னும் ஷார்ட் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை மினிமலாக யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மினிமலாக யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா ஒரு சிங்க் நிறைய பாத்திரம் சேர்ந்துக்கும், மறுபடியும் வாஷ் பண்ணணும், பாத்திரம் எடுக்க சேர்ந்துட்டே இருக்குங்க. இதை வாஷ் பண்ணி வைக்கிற ஐடியா இல்லைங்க. உன்னை என்ன பொங்கலுக்கு வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்கிற மைண்ட் செட் தாங்க. இருக்கட்டும், இன்னொரு 6 மாதத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். ஏன்னா வாஷ் பண்ணி வச்சு 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. இது நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. இதை ஷார்ட் பண்ணிவிட்டு நமக்கு எமர்ஜென்சியாக எடுக்க வேண்டியது ஏதாச்சும் உரம்பரை வந்து நம்ம பல்காக சமைக்கும் போது எடுத்து வைக்கிறதெல்லாம் தனியாமல், பொங்கத்த வலையெல்லாம் தனியாமல், கரண்டியெல்லாம் தனியாக எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதே மாதிரி கீழேயும் எது தேவையோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க.